அண்மை செய்தியும் காட்சிகளையும் பார்த்து வருகின்றோம். கோவை விமான நிலையத்திலிருந்து வெளிவரக்கூடிய இடத்தில்தான் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. விஜயின் வருகையை ஒட்டி அந்த பகுதியில் ஏராளமானோர் திரண்டிருக்கக்கூடியதன் காரணமாக இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருப்பதாக பார்க்க முடிகிறது. விவரங்களை வழங்க ஞானசேகரன் இணைப்பில். விவரம் சொல்லலாம் ஞானசேகரன். வணக்கம் கோபால். தமிழக வெற்றி கழகம் தலைவர் நடிகர் விஜய் பூத் கமிட்டி மாநாட்டுக்காக இன்று கோவை விமான நிலையம் வந்தார். அவரை காண்பதற்காக ஏராளமான ரசிகர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் அங்கு திரண்டுள்ளனர். இதனால் விமான நிலைய வளாகத்தில் பரபரப்பான சூழ்நிலை நிலவியது. விஜய் வருகையை முன்னிட்டு விமான நிலையத்திற்குள் 50க்கு மேல் மட்டும் அனுமதி வழங்கப்பட்டு இருந்த நிலையில் அதனை ஒலிபெருக்கி மூலமும் போலீசார் அவ்வப்போது தொண்டர்களுக்கு அறிவுறுத்தி வந்தனர். இந்நிலையில் அதை ரசிகர்கள் தடுப்பையும் மீறி உள்ளே நுழைய முயன்றனர். அவர்களை தடுத்து நிறுத்தினர். இந்நிலையில் விமான நிலையத்தில் அதிக எண்ணிக்கையிலான ரசிகர்கள் கூடி இருந்தனர். இதனால் சாலை இருமருகிலும் ரசிகர்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. சாலையில் கோஷங்களை எழுப்பிய வண்ணம் ரசிகர்கள் தொண்டர்களும் ஆரவாரம் செய்து கொண்டிருந்தனர். இதனால் அவர்களை கட்டுப்படுத்த போலீசார் கைகளில் வைத்திருந்த தடி மற்றும் பைப்புகளை கொண்டு தடுப்புகளை மீறி செல்லுவர்களை தடுத்து நிறுத்தினர். இதற்கிடையே தாவேகா பொதுச் செயலாளர் புஜி ஆனந்த் வந்திருந்தார். அவரை காண்பதற்காக கூட்டம் ரசிகர்கள் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மேலும் அதனை கட்டுப்படுத்த காவல்துறையினர் திணறி வந்தனர். இந்நிலையில் தாவேகா தலைவர் நடிகர் விஜய் வருகை ஒட்டி அவினாசி சாலை கோவை விமான நிலையம் சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசலானது பாதிப்பானது ஏற்பட்டுள்ளது. தற்பொழுது வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலும் தற்பொழுது அங்கு அவர் நட்சத்திர விடுதிக்கு சென்று விட்டார். இருப்பினும் ரசிகர்கள் பல்வேறு மாவட்டங்கள் தமிழகத்திலிருந்து பல்வேறு பகுதிகளில் இங்கு கூடியுள்ளதால் இங்கு போக்குவரத்து நெரிசல் இவ்வாறு ஏற்பட்டுள்ளது. இதனால் காவல்துறையினர் தகுந்த முன்னேற்பாடுகள் ஏற்பாடுகளை செய்யவில்லை என்றதனால் கட்டுப்படுத்த முடியாமல் காவல்துறையினர் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் திணறி வருகின்றனர். கோபால். அண்மை விவரங்களுக்கு நன்றி ஞானசேகரன்.